இந்த சோப் ஆயில் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இதெல்லாம் பெரிய லெவலில் தேவைப்படும். இது வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். இந்த 3 ஐட்டம் வச்சு நீங்க கிட்டத்தட்ட 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க பினாயில் காம்பவுண்ட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது இது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டிஷ்வாஷ். இது வந்து இதுவும் இதை வச்சு நீங்க 55 லிட்டர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் நீங்க அதை. ஸோ அதே மாதிரி இது வந்து ஃப்ளோர் கிளீனர். டாய்லெட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது டாய்லெட்ல வந்து இந்த உப்பு கரை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்க. அது எல்லாமே ரொம்ப பண்ணக்கூடியது. இந்த பிசினஸுக்கு வந்து நீங்க ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. மினிமம் ஒரு 10,000 இருந்தாலே போதும். அது சார் எங்களுக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் vlogs. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கம்பெனில தான் வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சரிங்க சார். நல்லா இருக்கு சார். ஓகே சார், இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கெமிக்கல் வந்து ஃபுல்லா நீங்க ஹோல்சேல் தான் பண்றீங்க சார்? நீங்களும் ஓன் மேனுஃபேக்சர் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஹோல்சேல் கொடுத்துருவோம்ப்பா. அதாவது ஹவுஸ் கீப்பிங் சம்பந்தப்பட்டது, இப்போ வீட்டில் வந்து ஸ்மாலா ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே கொடுத்து அவங்கள நம்ம வந்து மேக்கிங் நம்ம பண்ண விட்டுருவோம். அவங்கள ஒரு பிசினஸாவும் ஆக்கி விட்டுருவோம் நம்ம. அதை ஃபுல்லா நீங்க ஹோல்சேல்ல பண்றீங்க பிளஸ் ஓன் மேனுஃபேக்சர்? ஃபுல்லா ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம. இது எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து. இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே லிக்விட் டிடர்ஜென்ட் ரெடி பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர்ஸ் வரைக்கும் மேக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை. இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். ப்ளஸ் அவங்களுக்கு மேக்கிங்கும் நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். அதை மேக்கிங் ப்ளஸ் ட்ரைனிங், அதாவது எப்படி என்ன பண்ணணும், பிஸ்னஸை நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் அதை. ஓகே, சரிங்க சார். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னா எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இந்த பிஸ்னஸ்? இந்த பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. மினிமம் ஒரு 10,000 இருந்தாலே போதும். அது நீங்க ஒரு 10,000 அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க வாங்கணும் அப்படின்னாக்க மினிமம் ஒரு 10,000 ஆகும். அது ஓகே, நீங்களே ரா மெட்டீரியல்? ஆமா, எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். அது ஓகே, சரிங்க சார். இப்போ அந்த பிசினஸ் பண்றாங்க, ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா எவ்வளவு வரைக்கும் நம்ம லாபம் எடுக்கலாம்? நீங்க இப்போ இது வந்து இதெல்லாம் கெமிக்கல் ஐட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லாமே 100% ப்ராஃபிட் தான். அது ஓகே, 100% ப்ராஃபிட். 100% ப்ராஃபிட். இது நீங்க பிளஸ் ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் எடுத்தாக்க இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல போகும். ஓகே, மார்க்கெட்டிங் மஸ்டா சார்? மார்க்கெட்டிங்ன்றது உங்களுக்கு பெரிய லெவல்ல எல்லாம் தேவையில்லை. நீங்க நேர்பை உங்களுக்கு பக்கத்துல உள்ள சரௌண்டிங்ல நீங்க பார்த்தாலே போதும். ஆனா நீங்க வந்து இப்போ சின்ன முதலீடுல யார் வேணா இந்த பிசினஸ் பண்ணலாம்? ஆமா, யார் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க அதை. ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம ஒன் பை ஒன் பேசலாம் வீடியோல போயிட்டு. ஓகே ஓகே சார், வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா என்னென்ன ப்ராடக்ட்ல வந்து வீடியோல டீடைலா சொல்லுவாங்க. வாங்க டேட்டா போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுலயே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் வந்து லிக்விட் டிடர்ஜென்ட். இது வந்து மொத்த டோட்டல் கேஜியே வந்து ஒரு 5 kg தான் வரும். அது இந்த 5 kg உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 20 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் மட்டும் ஆட் பண்ண போறீங்க. 25 லிட்டர்ஸ் இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்டா கிளியரா உள்ள நீங்க நல்ல பிராண்டட்ல உள்ள குவாலிட்டி எப்படியோ அதே மாதிரி சேம் இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிஷ்வாஷ். இது வந்து டிஷ்வாஷ் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 4 கிலோ தான் டோட்டலாவே வரும். அது இதுலயே நீங்க ஒரு 20 லிட்டர்ஸ் மேக் பண்ண போறீங்க. இந்த மாதிரி குவாலிட்டிக்கு வந்துடும். அது ஓகே, நல்ல வாசனையா. ஆமா, இது வந்து நல்ல பிராண்டட்ல எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஃப்ளோர் கிளீனர். இது இந்த பொருள் எல்லாம் வச்சு இதுலயும் நீங்க 20 லிட்டர்ஸ் தான் வாட்டர் ஆட் பண்ண போறீங்க. சேம் இதே கலர். இது வந்து நம்ம லாவெண்டர் கொடுத்துருக்கோம். லாவெண்டர்ஸ் இதுல ஒரு 4 ஃபிளேவருக்கு நம்ம கொடுத்துருவோம். அது ஓகே சார். அதே மாதிரி இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட் கிளீனர். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னாக்க மினிமம் ஒரு 25 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க அதை. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் கிளீனருடைய ரா மெட்டீரியல். இது கான்சென்ட்ரேட் ஓகேங்களா. இதுக்கு ஒரு கிளாஸ் கிளீனர்ல இதுக்குள்ள கலர் மட்டும் கொடுத்துருவோம். நீங்க இதுல வந்து ஒரு 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 10 லிட்டர்ஸ் பண்ணலாம். ஆமா, ஓகே, இந்த ரா மெட்டீரியல்ல வச்சு. ஓகே, இதுவுமே நம்ம கிட்ட அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல உள்ள குவாலிட்டி. இது வந்து எல்லாமே இது ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வந்துடும். இதெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டியான பெர்ஃப்யூம்ஸ். இது இதை வச்சு நீங்க ஒரு 55 லிட்டர் மேக் பண்ணிக்கலாம். 55 லிட்டர். ஆமா, இந்த மாதிரி இது ஒரு லிக்விட். இதுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபிளேவர் கொடுத்துருவோம். அதுல நம்ம அது அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது டிஷ்வாஷ். இது வந்து இதுவும் இதை வச்சு நீங்க 55 லிட்டர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம் நீங்க அதை. ஸோ அதே மாதிரி இது வந்து ஃப்ளோர் கிளீனர். இதுல ஒரு 2 பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க போல. இதுல ஒரு கிரீனு, ஒரு பிங்க், அடுத்து லெமன் ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு ஃப்ளோர் கிளீனர். இதுவும் 55 லிட்டர் நீங்க மேக் பண்ணிக்கலாம். அது இது வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். இந்த 3 ஐட்டம் வச்சு நீங்க கிட்டத்தட்ட 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுல வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி நீங்க நல்லா ஒரு இந்த பிராண்டட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் அப்படின்ற ஜெல் மாதிரி. ஆமா, நல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கிரேட். இது ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னாக்க பினாயில் காம்பவுண்ட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இது ஓகே, இதுல கலர்ல வந்து ஆமா, இதுல கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட இந்த 1 லிட்டர்ல வந்து நீங்க 50 லிட்டர் நீங்க மேக் பண்ணிக்கலாம். நீங்க 50 லிட்டர்ஸ். 50 லிட்டர்ஸ். இது ஓகே. அதுல நீங்க தேவையான கலர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. அதை இதுல எத்தனை ஃப்ளவர்ஸ் சார் வரும்? இந்த பினாயில் காம்பவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இது வந்து லெமன், ஓகே, இது ஜாஸ்மின், இது ரோஸ்,
இது ஃப்ரூட்டின்னு சொல்லிட்டு நல்ல ஹைலைட்டான ஃப்ளேவர்ஸ் தான். இது நாலுமே வந்து இன்னொரு இதில் அதில் கொடுக்காம இருக்காங்க. ஒரு லாவெண்டர்னு சொல்லி ஒன்று வரும், லாவெண்டர் ஃப்ளேவரில் வந்துடும். அது நம்ம கம்பெனிலே இருக்குதுல ஹைலைட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெயின் ரிமூவர் தான். அது ஓகே. இது எதுக்கு சார் யூஸ் பண்ணுறது? இது வந்து இந்த டாய்லெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது டாய்லெட்டில் வந்து இந்த உப்புக்கரை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்க, அது எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியது இது. ஸோ இதுவும் நம்ம கம்பெனியில் வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான். இது வந்து நார்மல் சோப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோப் ஆயில் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு, காலேஜ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இதெல்லாம் பெரிய லெவலில் தேவைப்படும். இந்த ஐட்டத்தை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 50 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்பரண்டான லிக்விட் கிடைச்சிடும். இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கையெரிச்சல் எதுவுமே இருக்காது இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து இந்த பெர்ஃப்யூம்லாம் கேட்பாங்க. இது வந்து மினிமம் நம்ம 25 ml இந்த மாதிரி கொடுத்துருவோம் நம்ம. அது இது எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியான சென்ட் தான். அது இதில் வந்து அந்த சோப் பேஸ், சோப்பு வீட்ல எல்லாம் வச்சு பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையானது இது எல்லாமே. இதுல ஜாஸ்மின், ரோஸ், லாவெண்டர் இந்த மாதிரி ஃபிளேவர்லாம் கொஞ்சம் நிறைய வரும் இதுல. இதோடைய ரா மெட்டீரியல் பாருங்க. இது வந்து சோப் பேஸ். இது மினிமம் 5 கிலோ இருக்கும். அதுக்கு தேவையான பெர்ஃப்யூம் கொடுத்துருவோம். ஸோ அதுக்குள்ள டையையும் கொடுத்துருவோம். அது அதே மாதிரி அதுக்கு தேவையான கலர்ஸ், இதுக்கு நீங்க என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்க அதுல. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கஸ்டமர் இருக்காங்க சார்? எங்களுக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த சப்ளை பண்றீங்க? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் இது நம்மளுக்கு வந்து பிசினஸ்ல வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாக்க இப்போ அவங்களே எங்ககிட்ட சொல்லுவாங்க. எப்படின்னாக்க ஒரு பசங்க வந்து அவங்க ஸ்கூல்ல படிப்பாங்க, அவங்க பே பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல்லேயே போய் இவங்க போய் ஆர்டர் எடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ஒரு 50 லிட்டர் சோப் ஆயில் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களே போய் இப்போ இதெல்லாம் போய் ஒரு வீட்டுக்கு போகுது அப்படின்னாக்க வெறும் 5 கிலோ பேக்கிங் தான், 50 லிட்டர் வந்து ஆட் பண்ண போறாங்க அதில். அவ்வளோதான். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் கம்மி. இது உங்களுக்கு இது இதில் நாங்கள் வெறும் 5 கிலோ கொரியர் மட்டும் தான் பண்ண போகிறோம். 50 லிட்டர் வாட்டர் வந்து அங்கே ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குவான்டிட்டி வைஸாக வாட்டர் எல்லாம் குறையிறதுனால தான் அவங்களுக்கு நல்ல மார்ஜின் கிடைக்கும் அதில். சரிங்க சார். இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க? ஸ்மாலாக ஒரு இடம் இருந்தாலே போதும், பெரிய லெவல்லாம். அதே மாதிரி இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் லைசன்ஸ் வேணுமா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. லைசன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் தேவையில்லை. லைசன்ஸ் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸ்கின்ல படுது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ் தேவையில்ல. இந்த மாதிரி கிளினிக் பர்பஸுக்கு உள்ளதுக்கு எந்த ஒரு லைசன்ஸுமே தேவை கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு ஃபேக்டரி லெவலில் ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் அந்த பில்டிங், ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி தேவை. இதுல வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ பினாயிலே பண்றாங்க அப்படின்னாக்க கீழேயும் மேலேயும் ஒரு லேயர் வரும். இதுக்கு வந்து என்னன்னாக்க பிராண்டட் பொருளை கொடுத்துட்டாலே போதும் நம்மளுக்கு. அது இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க ஆசிஸ்லேரி இருக்குது. இதுக்கு பேர் வந்து அந்த கெமிக்கல் ஐட்டம்ஸ் பண்றவங்களுக்கு தான் அது தெரியாது. ஆசிஸ்லேரி எல்லாம் நல்ல பிராண்டடா கொடுத்துட்டாலே வந்து நல்ல, அதாவது நல்ல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா கிடைச்சிடும் உங்களுக்கு. அது மேக்கிங் தான் இது சேமே வந்து. அதே மாதிரி மெஷர்மெண்ட் எதுலையும், அதாவது இப்போ நாங்கள் ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த பொருள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதில் கொடுத்துடணும். அது சரிங்க சார். இப்போ டிட்டர்ஜென்ட் நீங்கள் இது பண்ணுறீங்களா, எவ்வளோ வரைக்கும் வாட்டர் இல்லை? அதுதான் வாட்டர் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் நாங்கள் வந்து. அது எல்லாமே வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே நாங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னாக்க இதில் இவ்வளோதான் வாட்டர் ஊற்றணும்னு சொல்லி கொடுத்துருவோம். அது எல்லாமே. ஓகே சரிங்க சார். இப்போ ஃபுல்லாகவே இந்த ப்ராடக்ட் பற்றி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வியூஸ் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது? இது வந்து என்னன்னாங்க, பிஸ்னஸ்ன்றது வந்துக்கிட்டு எல்லா டைமும், அதாவது சில பேர் வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கிது அப்படின்னாக்க 300 ரூபா தான் கிடைக்குதுன்னு சொல்லி ஸ்மாலாக விட்டுருவாங்க. இந்த 300 ரூபா தான் 3000 ரூபாய் மாற்றும் உங்களுக்கு. அது போக நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வைக்கணும் பிஸ்னஸில் வந்தது. ஓகே. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகுது, கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். அதில் 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் உள்ள சந்திப்பு உங்களுக்கு சாயிரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.